என் தங்கப்பிள்ளையே, சந்திர தரிசனத்தினுடைய இந்த பொன்னான புதன் கிழமையில் உன் வராகி அம்மா என்னை மதித்து இந்த வாக்கினை நீ கேட்டு விடுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் இன்று ஒரு பேரதிசயத்தை நடத்தி காட்டுவேன். எதையும் சாதாரணமாக நினைத்து கடந்து செல்ல நினைக்காதே என் பிள்ளையே. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நான் நடத்திவிட வேண்டும் என்று உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டேன் என்றால் அந்த வாக்கில் இருந்து ஒரு நாளும் நான் தவற மாட்டேன். அதனால் என் அன்பினை மதிக்கின்ற பிள்ளைகளுக்கு இன்று நிச்சயமாக வாழ்க்கையில் மிக பெரியதொரு அதிசயம் நடக்கப் போவது உறுதி. என் குழந்தை, உன்னுடைய மனதில் இன்று இந்த நாள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கின்றதோ அப்படியே இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது. என் குழந்தையே, இன்று சந்திர தரிசனம், சந்திர பகவானை வழிபட வேண்டிய நாள். 3ஆம் பிறை சந்திர தரிசனத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் நன்மைகள் எல்லாம் உடனடியாகவே நடக்கத் தொடங்கிவிடும். அவரவர்கள் செய்கின்ற விஷயங்களுக்கான பலன்கள் எல்லாம் உடனடியாக கிடைத்துவிடும். என் குழந்தையே, சந்திர தரிசனத்தை இன்று நீ செய்யும் பொழுது மனதிற்குள் ஏதாவது ஒரு முக்கியமான வேண்டுதலை மட்டும் நினைத்து கொண்டு அது உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அதை மட்டும் அவரிடத்தில் வேண்டுதலாக வைக்க வேண்டும். பல விஷயங்களை வைக்கும் பொழுது குழப்பங்கள் அதிகமாகும் என்பதனை புரிந்து கொண்டு எது உனக்கு இப்பொழுது அத்தியாவசியமாக தேவைப்படுகின்றதோ அதை நீ அப்படியே நடத்தி முடித்து கொடுத்து விட வேண்டும். என் தங்கமே, இன்று நான் உன்னோடு இருந்து உனக்கு செய்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மனதிற்குள் நம்ப முடியாத அளவிற்கு ஆச்சரியத்தை கொடுத்துவிடப் போகின்றது. நாம் இத்தனை நாளும் முயற்சி செய்து நடக்காத விஷயம் இன்று மட்டும் எப்படி சட்டென்று நடந்து விட்டது என்று எண்ணி நீ வியக்கின்ற அளவிற்கு நான் நடத்தி கொடுப்பேன். என் மீது நம்பிக்கை வைத்து நீ கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கானதாக நிச்சயமாக மாறும். எல்லோருக்கும் வாழ்க்கையில் கஷ்டங்களும் இருக்கும், சந்தோஷங்களும் இருக்கும். எல்லாவற்றையும் சரியாக எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் அதனை உனக்கானதாக மாற்றிவிட நீ முயற்சி செய்வாயானால் சர்வ நிச்சயமாக அனைத்துமே உனக்கானதாகிவிடும். ஒவ்வொரு விடியலையும் தொடங்கும் பொழுது இந்த விடியல் எனக்காக படைக்கப்பட்ட விடியல், நான் கொடுத்து வைத்தவர் என்று சொல்லி உன் மனதிற்குள் நினைத்து கொண்டு அந்த நாளை நீ தொடங்க வேண்டும். எத்தனை பேருக்கு இந்த விடியல் கிடைத்தது என்று தெரியுமா? எத்தனை பேர் இந்த விடியலை சந்திக்காமல் சென்றார்கள் என்று தெரியுமா? இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அற்புதமாக மாறும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். இனியும் இப்படியே இருந்து விடலாம் என்று நினைக்காமல் ஒவ்வொரு விஷயங்களையும் சுறுசுறுப்பாக வாழ்க்கையில் செய்ய தொடங்கிவிடு. இதற்கு மேலும் தாமதிக்க கூடாது. இதற்கு மேலும் எந்த ஒரு விஷயங்களையும் நாம் பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து நீ விட்டுவிடக்கூடாது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் நீ தாமதிக்காமல் உனக்கானதை உடனடியாக செய்துவிட்டால் அதன் பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டு அதனை நீ சரியாக செய்துவிட வேண்டும். என் பிள்ளையே, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இருக்கின்றது. அதனால் இந்த நேரத்தை நீ தவிர்த்து விடாதே. இனி வரப்போகின்ற நாட்களை நீ எப்பொழுதும் மனநிறைவோடு உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற அதிசயம் ஒவ்வொன்றும் உனக்கு பேரதிர்ச்சியை தான் கொடுக்கும். நடக்காது என்று நினைத்தது இனி நடக்கவே நடக்காது என்று கைவிட்டது என்று எல்லாமுமே உனக்கு மனநிறைவை கொடுக்கும். என் பிள்ளையே, சில நேரங்களில் நாம் நடக்கவே நடக்காது என்று நினைத்த விஷயம்
திடீரென்று உனக்கு முடிவை கொடுக்கும். சில நேரங்களில் நடக்கும் என்று நினைத்த விஷயம் நடக்காமலேயே போய்விடும். இதுவெல்லாம் வாழ்க்கையில் சாதாரணம். எதையும் எதிர்பார்க்காமல் நீ செய்கின்ற விஷயங்கள்தான் உனக்கு எந்த விதத்திலும் பாதிப்பினை கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கு பாதிப்பை கொடுக்கிறது என்றால் அந்த நொடி கவனமாக இருக்க வேண்டும். மீண்டும் அந்த தவறை ஒரு நாளும் என் பிள்ளை நீ செய்துவிடக் கூடாது. என் தங்கமே, உனக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் அவ்வளவு சாதாரணமான பிரச்சனைகள் கிடையாது என்பது எனக்கு நன்கு தெரியும். அதனால் அம்மா அவ்வளவு எளிதிலெல்லாம் உன்னை ஆறுதல் படுத்திவிட முடியாது. ஆனாலும் உன்னை ஆறுதல் படுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கின்றது. ஏன் தெரியுமா? இந்த நிலையிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வர வேண்டும். இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக என் பிள்ளை நீ அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும். இப்படியே தேங்கி கிடப்பதற்காகவும் எதையும் செய்யாமல் ஒரு விஷயத்தை பற்றியே நினைத்து கொண்டு நீ முடங்கி போவதற்காகவும் உன்னை இங்கு நான் படைக்கவில்லை. நீ சாதிக்க பிறந்த குழந்தை, சாதித்துதான் ஆக வேண்டும். இங்கு நீ சாதிக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கின்ற மிக பெரியதொரு வரப்பிரசாதமாக மாறும் என்பதனை நீ அப்பொழுதுதான் புரிந்து கொள்வாய். ஆரம்பத்தில் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் நீ இருக்கலாம். ஆனால் இதுதான் உனக்கு நல்லது, இதை செய்தால் மட்டும்தான் நீ நன்றாக இருக்க முடியும் என்று தெரிந்துவிட்டால் ஒரு நாளும் இதை செய்யாமல் நீ இருக்க மாட்டாய். என் குழந்தைக்கு இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நாட்களும் இனி உனக்கான நல்ல நாட்கள் மட்டும்தான். இது நாள் வரையிலும் நீ கடந்து வந்த கஷ்டங்கள், கடந்து வந்த சோதனைகள் என்று எல்லாவற்றையும் தூர வைத்துவிட்டு இனிமேல் இதை நீ புதிதாக தொடங்கு. இந்த வாழ்க்கையை நீ புதிதாக தொடங்குவதாகவே எண்ணிக்கொள். ஏனென்றால் கடந்து வந்த பிரச்சனைகள்தான் இன்னமும் உன்னை போட்டு அழுத்தி கொண்டிருக்கின்றது. உன்னை எந்த ஒரு செயலையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது. அதனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு நீ எல்லாவற்றையும் புதியதாக தொடங்குவாயானால் நிச்சயமாக உன்னுடைய மனதும் தெளிவாகிவிடும். உன்னுடைய மனதில் இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும். வாழ்க்கையில் வருகின்ற அத்தனையும் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்துவிடும். எந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் சரி, அதை என் பிள்ளை நீ உனக்கானதாக மாற்றிக்கொண்டு உன் வாழ்க்கைக்கானதாக நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும். சந்தர்ப்பமும் சூழ்நிலையையும் நான் மாற்றி தருகின்றேன். அதை உனக்கு சாதகமாக்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தைரியமாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. அம்மாவின் துணை இருக்கும் பொழுது யாராலும் உன்னை அவ்வளவு எளிதில் அசைத்துவிட முடியாது. யாரும் உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு கெடுதல்களையும் நடத்திவிட முடியாது. என்ன நடந்தாலும் என்னை தாண்டித்தான் உன்னிடத்தில் யாராக இருந்தாலும் வர முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே பாதி பயம் உன்னை விட்டு சென்றுவிடும். இனி வருகின்ற நாட்கள் உனக்கு வசந்த காலத்தை உருவாக்கும் என்பதனை புரிந்து கொண்டு மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை தெளிவு கொண்டு செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் மனதார செய்து வெற்றி நமக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு அதனை நீ செய்து உனக்கானவற்றையெல்லாம் என் பிள்ளை பெறுவதற்குரிய முதலடியில் உன்னுடைய காலை எடுத்து வை. இதன் பிறகு உனக்கு எந்த தடங்கல்களும் ஏற்படாது. உன் தாயானவள் எனக்கு தெரியும் அல்லவா, எந்த விஷயங்கள் எப்படி சென்று முடியும் என்று. அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நான் சர்வ நிச்சயமாக கொண்டு வந்து தருவேன். என் மீது சிறு துளியளவு சந்தேகம் இருந்தால் கூட நீ என் அருகில் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கும் என்பதனை உணர்ந்து அம்மா தரும் பொழுது நிச்சயமாக நமக்கு தருவாள் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான அத்தனை விஷயங்களையும் இன்று நல்லபடியாக தொடங்கு. எந்த செயலை தொடங்கினாலும் அதில் உனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைத்துவிடும் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.